ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் என்எஸ் நௌஃபல். நான் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இதை பேச நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, காதில் இருந்து தண்ணி வந்தால் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அதில் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல காதிலிருந்து எதெல்லாம் மெயினாக ஒரு 3 விஷயம் நான் சொல்கிறேன். காதிலிருந்து தண்ணி வர்றதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு ஒரு 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம் ஏஎஸ்ஓஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஎஸ்ஓஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மூக்கில் இருக்க இன்ஃபெக்ஷன் மூக்குலேருந்து காதுக்கு டியூப் ஒன்று போகும். அது வழியாக கூட காதில் சளி ஏறி அந்த சளியினுடைய டென்சிட்டி, அதோட வெயிட் தாங்க முடியாமல் ஜவ்வில் இருந்து ஒரு ஓட்டை விழுந்து வருங்க. அதுபோல் ஏஎஸ்ஓஎம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏஎஸ்ஓஎம் வந்தால் காதில் தண்ணி வரும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, காதுக்குள்ள அதிகமாக தண்ணி போயிட்டே இருந்தால் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஓட்டோமைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தண்ணி வர்ற மாதிரி ஃபீல் நமக்கு இருக்குங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, காது அதிகமாக குடஞ்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, புண்ணு மாதிரி உருவாகும் காதில். அது போய் அடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. அதில் புண்ணு மாதிரி உருவாகி அதுலேருந்து நீர் உருவாகி அது மூலமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனாலும் நமக்கு இந்த மாதிரி தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த 3 விஷயத்தினால காதில் தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான அடிப்படையான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன்ல, அப்போ இதில் இது மூலமாக ஹோமியோபதியில் சொல்யூஷன்ஸ் இருக்கா, தீர்வு இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. ஜவ்வில் ஒரு ஓட்டை விழுந்துருன்னு சொன்னேன், அந்த ஓட்டையை கூட வைக்கிறதுக்கு கூட, சர்ஜரி இல்லாமல் பண்ணுறதுக்கு கூட ஹோமியோபதியில் மிக சிறந்த சொல்யூஷன்ஸ் இருக்குது. நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜவ்வில் ஹோல் விழுந்தாலும் ட்ராமேட்டிக் சிபின்னு சொல்லுவாங்க. நம்ம அடிபட்டு வரனால ஓட்டை ஜவ்வில், இல்லை அப்படின்னா சளி மூலமாக வருகிற ஓட்டை, இந்த மாதிரி ஓட்டை எவ்வளவு ஓட்டைகள் இருந்தாலுமே அந்த ஓட்டைகளை கூட வைக்கிறதுக்கு கூட ஹோமியோபதியில் சொல்யூஷன்ஸ் இருக்குது. நீர் வெளியே வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த முறையில் சொல்யூஷனில் ஹோமியோபதி கொடுக்க முடியும் அப்படின்றப்ப நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.